அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ராணா யுக்தா சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சரண்யா குமார் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாம். எந்த மாதம் கவாத்து பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. நாங்க பார்த்தீங்கன்னா, நெல் அறுவடை காரணமா மல்லிகைப்பூ செடிய கவாத்து பண்ணுறதுக்கு காலதாமதம் ஆயிடுச்சு. அதனால தாங்க நாங்க தை மாதம் மல்லிகைப்பூ செடிய கவாத்து பண்ணோம். குறிப்பிட்டு சொல்லப்போனா, கார்த்திகை, மார்கழி மாதம் கவாத்து பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா, கார்த்திகை, மார்கழி மாதத்தில் பனி அதிகமாக இருக்கும். அதனால் செடியில் பூக்களும் சரியான அளவில் பூக்காது. அதனால் அந்த சமயத்தில் மல்லிகைப்பூ செடியை கவாத்து பண்ணுறது நல்லது. நாங்க மல்லிகைப்பூ செடிய கவாத்து பண்ணுறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், செடியில் மொக்குலாம் பார்த்தீங்கன்னா கருகி இருந்தது. அதனால தான் நாங்கள் செடியை கவாத்து பண்ணணும். மல்லிகைப்பூ செடியை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம கவாத்து பண்ணினா ரொம்பவே நல்லது. அதுவும் பார்த்தீங்கன்னா கார்த்திகை, மார்கழி மாதங்களில் நாம் கவாத்து பண்ணிடலாம். எப்போவுமே சீசன் டைம் வரதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே மல்லிகைப்பூ செடியை கவாத்து பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்போதான் செடியில் பூக்கள் அதிகமாக பூக்கும். மல்லிகைப்பூ செடிக்கு கவாத்து பண்ணுறதுக்கு சரியான மாதம்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கார்த்திகை மாதம், மார்கழி மாதத்தில் பனிக்காலங்கிறதுனால அப்போது பூக்கள் அதிகமாக பூக்காது இல்லையா? அந்த சமயத்தில் நாம் செடிகளை கவாத்து பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா தண்ணீர் பாய்ச்சி களை எடுத்து அதுக்கான மண்ணணைப்பு கொடுத்து அது மாதிரிலாம் பண்ணி நல்லா பராமரிப்பு பண்ணியிருந்தோம்னா நமக்கு சீசன் டைம், அதாவது சித்திரை வைகாசியில் சீசன் டைம் ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்மளுக்கு பூக்கள் அதிகமாக பூக்கும். அதாவது மல்லிகை செடியை இயற்கை வழி விவசாயத்தில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இயற்கை வழி விவசாயத்தில் மல்லிகைப்பூ செடியை பராமரிப்புங்கிறது பார்த்திங்கன்னா எந்த ஒரு பராமரிப்புமே இல்லாமல் கூட செடியை நம்மளால் வளர்க்க முடியும். அதாவது வீட்டில் கிடைக்கிற மக்கும் குப்பைகள் இருக்கு இல்லையா, அந்த பொருட்களை வச்சு நம்ம இயற்கை முறையில் மகசூல் எடுக்க முடியும். மல்லிகைப்பூ செடியை பொறுத்த வரைக்கும் சூரிய ஒளி அதிகமாக கிடைக்கணுங்க. அப்போதான் மொட்டுக்கள் அதிகமாக பூக்கும். மல்லிகைப்பூ செடியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் கூட வளர்க்கலாங்க. மண்ணை வளமாக வச்சுருந்தாலே போதும். அதை மக்கக்கூடிய குப்பைகளை பயன்படுத்தி நம்ம மல்லிகைப்பூ செடிக்கு உரமாக கூட பயன்படுத்தலாம். மல்லிகைப்பூ செடியில் பூச்சி தாக்குதல் ஏற்படுது பார்த்தீங்களா, அதுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பூச்சிக்கொல்லி தயவு செஞ்சு பயன்படுத்திடாதீங்க. பூச்சிக்கொல்லி பயன்படுத்தாமல் எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னா, பூச்சி விரட்டி பயன்படுத்துங்க. கண்டிப்பாக அதனால் செடிகளுக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது, பூச்சிகளுக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. நாம் மண்ணை வளமாக வச்சுருந்தாலே போதும், செடி வளமாக இருக்குங்க. வளமாக இருக்கக்கூடிய செடியை எந்த பூச்சிகளுமே சாப்பிட்றது கிடையாது. அதனால் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணலாம், மண்ணையும் வளமாக வச்சுருக்கலாம். நன்றி, வணக்கம்.